Hi students, welcome to Inidhikekala IAS Academy. So video la nanikum engal manama nadiger select. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 test batch வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கு என்ன நீங்க பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லிறேன். ஓகேவா? சோ நம்மளோட group 2 test batch பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அதுக்கான ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஆனா அத நம்ம வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு ஆஃபர் போட்டு 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். இத தாண்டி சிங்கிள் பேரண்ட் தாண்டி பேரண்ட்லெஸ் டிசேபிள்டு டெஸ்டிடியூட் இவங்களுக்குலாம் ஃப்ரீயா கொடுத்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதோட ஒரு அப்டேட்டா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? சோ நம்மளோட இந்த குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல 30 டெஸ்ட் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 200 கேள்விகள் மொத்தமா 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். அதுல மேத்ஸ் क्वेश्चंसக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். சேம் டைம் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. இது முழுக்க ஃப்ரீ. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த வாட்ஸ்அப்புக்கு 9344033635 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 பிக்சர் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கரெக்டா புரிஞ்சா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 7 பிக்சர் அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த 7 பிக்சரை ஸ்டேட்டஸ் வைங்க. ஓகேவா? ஸ்டேட்டஸ் வச்சு அந்த 7 பிக்சரை ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதை ஒரு 100 பேர் மேல பாத்துட்டாங்கன்னா ஓகேவா? 7 பிக்சரையுமே ஒரு 100 பேருக்கு மேல பாத்துட்டாங்க. சேம் டைம் அந்த ஸ்டேட்டஸ் ஒன் டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒன் டே இருக்கணும். ஒன் டேல தானே அழிஞ்சு போயிடலாம். அந்த மாதிரி ஒன் டே இருக்கணும். ஒரு 100 பேருக்கு மேல வியூஸ் இருக்கணும். அந்த 100 வியூஸ் வந்திருக்கும்ல, அதான் அந்த 100 வியூஸ் வந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நீங்க திரும்ப சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த 7 பிக்சர் என்ன அப்படின்னா நாமளா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்ச ஐடிஐ படிச்சவங்களுக்குலாம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அது தமிழ்நாட்டில் வந்து நடத்துறதே ஒரு 4 அல்லது 5 இன்ஸ்டியூட் தான் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த எல்லா இன்ஸ்டியூட்டையும் கம்பேர் பண்றப்ப ஃபீஸ் நம்ம தான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். சேம் டைம் கிளாஸஸ் குவாலிட்டியா கொடுக்குறோம். இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோக்கு ஐடிஐக்கு தனித்தனியா கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த 7 பிக்சர். அந்த 7 பிக்சர்ல ஒரு பிக்சர்ல சிவில் எக்ஸாம்ஸ் பத்தி இருக்கும், ஒரு பிக்சர்ல ஈஸி எக்ஸாம்ஸ் பத்தி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஜஸ்ட் அவ்வளவுதான். அது நீங்க வைங்க ஸ்டேட்டஸ். கண்டிப்பா நீங்க இத்தனை பேரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க ஸ்டேட்டஸ் வச்சா போதும். இது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அதுக்காக தான். ஓகேவா? இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? 6000க்கு மேற்பட்ட கேள்விகள். சேம் டைம் மேத்ஸ் क्वेश्चंसக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துரும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த விஷயங்கள்லாம் பண்றோம். ஸோ அதை ஸ்டேட்டஸ் வச்சு அது ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் இதை பண்றோம். ஓகேவா? அந்த 7 பிக்சர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். நீங்க அந்த 7 பிக்சரை ஸ்டேட்டஸ் வச்சிருங்க. ஒன் டே அது இருக்கணும். ஒரு 100 பேருக்கு மேல அதை வியூ பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திரும்ப நீங்க இந்த நம்பருக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா இவங்க அதுல அந்த குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் நீங்க சேர்றதுக்கான ப்ராசஸ் தான் சொல்லிடுவாங்க. சரிங்களா? 30 டெஸ்ட் 6000 கொஸ்டின் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் முழுக்க ஃப்ரீயா கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேணாம். ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னா டக்குன்னு கால் வந்துட்டே இருக்கும். அதுக்காக சொல்றேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவங்க ரிப்ளை அனுப்பிச்சுவாங்க. 7 பிக்சர் அனுப்புவாங்க. 7 பிக்சர் ஸ்டேட்டஸ் வச்சுங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இது 100 பேர் தான் 200 பேர் தான் இல்ல, எத்தனை பேர் நீங்க சேர்ந்தாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அதை ஸ்டேட்டஸ் வச்சா போதும். ஓகே. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லி சொன்னேன். ஓகே, அதனால நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணா போதும். நம்ம ஒன்று எடுக்கிறோம். ஸோ குரூப் 2 டெஸ்ட் பேட்சை ஃப்ரீயா கொடுத்து டெக்னிக்கல் எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பண்றோம். ஓகேவா? ஏன்னா அந்த சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காங்களே அவங்களாம் அவங்க அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதுக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ கண்டிப்பா நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஈவன் நீங்களே இப்ப ஓகேவா சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7708197281 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இந்த நம்பர். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.